சுவாமி, நீங்கள் பல்வேறு தடவைகள் ரமண மகரிஷியை பற்றி பேசியிருக்கிறீர்கள். அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை சொல்லுங்களேன். அவர் எனக்கு 4 மகான்களை பிடிக்கும். முதல் மகான் பட்டினத்தாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு வறுமையான குடும்பத்தில் இருக்கிறவன், அவன் வாழ வழி இல்லாதவன் ஆன்மீகத்தில் போய் ஞானியாக போயிடலாம், நமக்கு எதுக்கு இதுன்னு வந்துடலாம். அது பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி அது. ஆனால் எதை நினைச்சாலும் வாங்க முடியும், எதை நினைச்சாலும் அனுபவிக்க முடியும். அரசனை விட செல்வந்தன் பட்டினத்தார். ஆனால் அவ்வளவும் தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்துக்கு அவர் புகுந்தது ஒரு அதிசயமான விஷயம் அது. ஏன்னா எத்தனையோ ஏழைகள் ஞானிகளை வரலாம், ஆனால் பணக்காரன் ஞானியை வரவே முடியாது. வந்தாலும் இங்கே வாழ முடியாது. ஏன்னா அவன் சுகவாசியை வாழ்ந்தவன் இந்த வறுமையை அவனால் ஏற்றுக்க முடியாது. அப்படிப்பட்ட பட்டினத்தார் எல்லா பொருள் எல்லா சொத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமனங்கட்டின் ரோட்டுக்கு வந்துட்டார். அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, ஞான மார்க்க வாழ்க்கையில் தூய்மையானவர். பட்டினத்தார் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர், யாருக்குமே துன்பத்தை கொடுக்காத வாழ்ந்தவர். அவர் இல்லறத்தில் வாழும்போது கூட. அதனால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடல்கள், இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம்னா சுடுகாட்டிலேருந்து வீட்டிலேருந்து சுடுகாட்டு வரைக்கும் அவருடைய பாடல்களை தான் பாடின்னு இருக்கிறாங்க. அப்போது எந்த மகானும் பண்ணாத விஷயங்கள்லாம் அவர் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ஒரு கரு ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் புணரல் பண்ணும்போது ஒரு கரு எப்படி அந்த விந்துக்கு யோனிக்குள்ளே போகுது, அது யோனிக்குள்ளே போனால் அது என்னவா உருவாகுது, எப்படி ஆகுது அப்படின்றதையே ஒரு மடமாது அப்படின்ற ஒரு பாடலில் தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். ஒரு மனுஷன் கருவில் உருவாகி அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாவர வரைக்கும் எழுதி வச்சிட்டார். அப்படி எந்த மகானும் எழுதலை. அதனால் அவர் ரொம்ப சிறப்பான மகான், உயர்ந்தவர், புனிதமானவர் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி ராமகிருஷ்ணர் ரொம்ப தூய்மையானவர். இளமையிலேயே அவர் கல்யாணம் பண்ணுறாங்க. 10 வயசுலேயே கல்யாணம் ஆகிப்போகுது. 10 வயசுலேயே கல்யாணம் ஆகி அவர் மனைவியை விட்டுட்டு அவருக்கு அதெல்லாம் தெரியாது. காளி கோவில் பூஜை தான் தெரியும் அவருக்கு. கணவன், அம்மா, அப்பா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படி இருந்த மகான் அவர். அவருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறா, அவருடைய காளி அடிக்கடி உபாசனை பண்ணிக்கினே இருக்கிறான். இவருக்கு காட்சி கொடுத்துக்கினே இருக்கிறான். காட்சி கொடுத்துக்கினே இருக்கும்போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காட்சி வர்றதால ஞானத்தை மறக்கிறார். இவர் ஞானம் இல்லாதவனுக்கு அம்பாள் காட்சி வராது. ஞானம் உள்ளவர் இருந்தாலும் இந்த அம்பாள் காட்சி வரும்போது அந்த ஞானம் இவர் அடுத்தவனுக்கு போதிக்க வேண்டியதை மறந்து போயிடுறாரு. அப்போ அவருடைய குரு என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டிலோட எடுத்து நெத்தியில் கீழ்ச்சிடுவார். அப்போது அந்த அம்பாளை மறந்து இந்த நெத்தியின் மீதே நினைவு இருந்ததால் அம்பாள் மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் காளி கோவிலேருந்து அவர் பல சீடர்களை உருவாக்கினார். அத்தனை சீடர்களில் ஒரு விவேகானந்தா. அவருடைய ஒரிஜினல் பேர் நரேந்திரன். ஆனால் ஏன் அவருக்கு விவேகானந்தான்னு பேர் வச்சார், அவருடைய செயல்கள் விவேகமுள்ள செயல்கள். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் விவேகமானது. அதனால் நரேந்திரன்ற பேர் போய் இன்றைக்கி நரேந்திரன்னா உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது விவேகானந்தர்ன்ட்டு. விவேகானந்தர்னு சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய விவேகம் வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கி இந்தியாவிலிருந்து இந்த வடநாடு தென்னாடுன்றீங்களே, இந்த இந்தியாவிலிருந்து பல ஆன்மீகவாதிங்க இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் இவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் பண்ணி ஏதோ கிடைக்கிறத எடுத்துன்னு வராங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வேறு ஊன்றிய ஒரு விவேகானந்தர். விவேகானந்தர்ன்ற ஒருத்தர் இந்து மதத்தினுடைய சார்பில் உலக நாடு சபையில் கலந்துக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகவாதிங்க யாரும் வெளிநாட்டில் யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை, இந்திய ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக அறிவித்த ஒரு விவேகானந்தர். அவர் ஒரு சிங்கம் அது ஆன்மீகத்தில். அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது வைராக்கியம்னா என்ன, எப்படி ஒரு ஞானத்துக்குள்ளே புகுந்தால் அவன் நெளிவு சுழிவு இல்லாமல் வாழணும். இப்போ நம்மெல்லாம் கூட ஆன்மீகத்தில் இருக்கிறோம். ஒரு நேரம் ஆன்மீகத்தை பேசுகிறோம், ஒரு நேரம் மனைவி கிட்ட கொஞ்சிறோம். ஒரு நேரம் ஆன்மீகத்தை பேசுகிறோம், ஒரு நேரம் பிள்ளைகிட்ட வெறுக்கிறோம். இது வாழ்க்கையோடு சேர்ந்த ஆன்மீகமாக இருக்குது. அப்போ நமக்கு வைராக்கியம் இல்லை. நம்மளை ஏமாற்றின்னுக்குறோம். நான் வைராக்கியமாக இருக்கிறோங்க, நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறேங்க, நான் ரொம்ப பிடிப்பாக இருக்கிறேங்க, எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேணாங்கன்னா இப்போல்லாம் பேசுகிறோம். நிஜத்தில் இல்லை. அந்த நிஜத்தில் இருந்த ஆன்மீகவாதி ரமணர்.
அவர் எப்போ அந்த வீட்டை விட்டு அங்கே கிளம்பினாரோ எந்த தடையும் இல்லாத திருவண்ணாமலை வந்து சேர்ந்துட்டார். ஒரே வைராக்கியம் திருவண்ணாமலை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது, வேறு எதுவுமே தெரியல. 3000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அவர் ஒரு வேஷ்டி கட்டிக்கிறாரு, ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிறாரு. பாக்கெட்டில் இருக்கிறது 3000 ரூபாய். மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வரணும். வழியில் பசி, அந்த பேரிக்காய் கிரிக்கா சாப்பிட்டுன்னு ஒரு 8 அணா செலவாகி போச்சு. மீதி 2000 ரூபாய் வச்சுக்கிறாரு. நம்ம ஒரு 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா 3 நாளைக்கு லைட்டு போட்டு தேடின்னுக்குறோங்க நம்ம. ஆனால் அவர்கிட்ட இருந்தது 8 அணா தீர்ந்து போச்சு, மீதி 2 ரூபாய் இருக்குது. அந்த 2 ரூபாயை திருவண்ணாமலை குளத்தில் விசிறி அடிக்கிறார். நாளைக்கு நேற்று பசியில் 8 அணாக்கு இந்த பேரிக்காய் வாங்கி சாப்பிட்டுன்னு வர்றாரு. ஆனால் நாளைக்கு பசிக்கு இந்த 2 ரூபாய் இருந்தால் உதவுமேன்னு யோசிக்கல. அதான் மகான், அதனால்தான் மகான். அந்த 2 ரூபாவை தூக்கி அந்த இதில் விசிறி போட்டுட்டு, குளத்தில், திருவண்ணாமலை குளத்தில் அவருடைய பூணூலை கைட்டி விசிறி போட்டுட்டு, சட்டை கைட்டி போட்டுட்டு, வேஷ்டியை கைட்டி ஒரு கவுரு மாதிரி கட்டி அண்ணாகயிறாக கட்டிக்கினார், ஒரு நீட்டாக கழிச்சு கோமணமாக கட்டிக்கினார். இது எவ்வளோ சாத்தியமா? இது மனித வர்க்கத்துக்கு மனிதனால் தாங்க முடியுமா? யாரோ ஒருத்தர் சும்மா எத்தனை வந்து சாப்பாடு கொடுக்குறான் நமக்குன்னா என்னடா எனக்கு என்னை பார்த்தா என்ன அவ்வளோ கேவலமாக்குதா, உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குதான்னு நினைக்கிறோம், பேசுகிறோம் நம்ம. ஆனால் ஒரு பிராமணன் வேதம் தெரிஞ்சவன் அந்த வேதத்தெல்லாம் தூக்கி விசிறி போடுறான். விசிறி போட்டுட்டு அந்த சட்டி எடுத்துக்கின்னு போய் தெரு தெருவாக போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து 4 பேர் பிழிஞ்சு உனக்கு ஒன்று உருண்டை உனக்கு ஒரு உண்டை செய்யும். சாத்தியமா இது? அப்படிப்பட்ட வைராக்கியம் வாழ்ந்த மகான் அவர் ரமணர். ஒரு தாய் தேடுறா பிள்ளைய, ஊரெல்லாம் தேடுறா, எங்கே இருக்கிறான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யார் காது வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டான் அம்மா. இவர் உட்காந்துன்னு இருக்கிறாரு. ஒரு தாய் வந்துக்கிறா, நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துடுச்சுன்னா சொத்து சொத்தெல்லாம் கூட விற்று போடுவோம். நம்ம அம்மா கண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி வந்துடுச்சுன்னா அட்டுனெல்லாம் கூட அடிச்சு போடுவோம். ஏன்னா நம்ம சராசரி மனிதன். மகானுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டு பார்க்கணும். அப்போ அந்த தாய் வரா, கத்தரா, கதறா, அழுவுறா, மயக்கமாயி விழுந்துடுறா. அது வரைக்கும் அவர் என்ன ஏதுன்னே பேசலை. என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா? அப்பா நீ ஒரு பிராமணன், இந்த கோலமாக இருக்கலாமா? நீ எங்கள் பேச்சை கேட்க வேணாம், நான் உங்கள் பேச்சை கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம், வீட்டுக்கு வந்துருக்கோம் அப்படின்றாங்க. ஒன்றுமே பதிலே பேசலை. கடைசி வரைக்கும் காத்துன்னு இருந்த அந்த அம்மா விழுந்து போன ஒரு பக்காக்க இருந்தவங்க கேட்குற, சாமி ஒரு பெத்த தாய் இப்படி அழுது கதறி கத்தி விழுத கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அவங்க மனசில்? அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணாவா அப்படின்னும்போது ஒரு துண்டு சீட்டு எடுத்து எழுதுகிறார். தலைவிதியை பற்றி கேட்டிங்கல்ல, அந்த தலைவிதிக்கு விடை வருது பார். ஒரு துண்டு சீட்டு எடுத்து அவர் சொல்கிறாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் பயணம் பண்ணுறேன். இது எந்த தாய் சொல்லுவா, எந்த மகன் கேட்பான்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வைராகியத்துக்கு அவருக்கு ஈடு இணை வேறு யாரையும் ஒப்பிட முடியாது. ரமண மகரிஷியை யாரு கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்து நான் ஜாதி இல்லைன்னு சொல்லலாம், அது சகஜம். ஆனால் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் ஜாதி இல்லைன்னு சொல்லுவானா? சொன்னான். வந்தா மகான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரிஞ்சது? கடவுள் மட்டும்தான் தெரிஞ்சது, மனிதன் மட்டும்தான் தெரிஞ்சான். அங்கே ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு வாழ்ந்த மகான் ரமண மகரான். அதனால்